ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் தண்டர் தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, மேட்டுப்பாளையத்தில் பிளாக் தண்டர் நாங்கள் டூர் போயிருந்தோன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மேட்டுப்பாளையத்தில் போகிற ட்ரெயினை சொல்ல மறந்துட்டேன். எல்லாருமே வீடியோ வச்சுக்கின்னு ரெடியாக ட்ரெயின் இந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா பின்பக்கத்தில் நின்று ட்ரெயின் வர சைடு இதுதான் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் ட்ரெயின் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து மார்னிங்கே வந்து டிஃபன் எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாருமே ருசித்து வடை, இட்லி, பொங்கல், பூரி, தோசை எல்லாத்தையும் வந்து ஒரு ரவுண்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வந்து பிளாக் தண்டருக்கு போனோம். வெளியே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பிளாக் தண்டர். அது உள்ளே சரி அப்படின்னு உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா சேட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லாம் வந்து சேஃபாக எந்தெந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராகன் ஊஞ்சல் இருக்குது பாருங்கள், அந்த ஊஞ்சலை தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஓவரால் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வீக்கெண்டில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் அந்த அளவுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அந்த கார் ரைடெலாம் வந்து போயிருந்தாங்க, ட்ரைவ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு அடுத்தது மியூசிக்கல் ட்ரெயின் இருந்துச்சுங்க. மியூசிக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் போட்ட உடனே எல்லா குழந்தைகளும் தன்னை மறந்துட்டு அந்த வெயில் டைமில் ஜாலியாக ஹாப்பியாக சிரித்து கொண்டாட்டம், ஆட்டம், பாட்டம் அப்படின்னு ஒரு களை கட்டிடுச்சு ப்ரோக்ராமே. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆட்டத்துக்கு ஆடினாங்களே தவிர அந்த மியூசிக்கலுக்கு கரெக்டாக ஆடினாங்களா தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தேவை ஃபன்னு தாங்க, ஜாலி தாங்க. அதுக்காக குழந்தைகள் எல்லோரும் ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஒரு சைடு, கேர்ள்ஸ் ஒரு சைடு அப்படின்னு சொல்லலாம். கேர்ள்ஸுங்களும் வந்து சலிச்சவங்களே கிடையாதுங்க. பாய்ஸை விட அதிகப்படியாக ஸ்டெப்ஸ் போட்டு அந்த மியூசிக்கல் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சாங்ஸ் எல்லாம் அதில் ப்ளே பண்ணாங்க. ஜாலியாக டான்ஸிங் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரைடு ஜாலியாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் இந்த வாட்டர் ரைடில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சுற்றி வரத்துக்கே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸில் வந்து இந்த ஸ்லைடு வாட்டர் கேம்ஸ் தான் இருந்துச்சுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, அடல்ட் பெரியவங்களுக்கும் சரி, அந்த மாதிரியான வாட்டர் கேம்ஸ் வந்து 3 விதமாக வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து அந்த டனல்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து டபுள் டனல்ஸ் இருந்துச்சு, ஷார்ட் டனல்ஸ் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக குழந்தைங்க அருமையாக என்ஜாய் பண்ணிக்கின்னு இந்த ரைடு ஃபுல்லாக பிளாக் தண்டரில் உண்மையாகவே வாட்டர் கேம்ஸ் அதிகம். ட்ரை கேம்ஸை விட பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால் ட்ரை கேம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து டே டைமில் தண்ணியில் இறங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து ட்ரை கேம்ஸில் வந்து நம்ம வாட்டரோடு நனைஞ்சு போக முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியானம் நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாட்டர் கேம்ஸே போனோம். அப்போ வாட்டர் கேம்ஸ் போயிட்டு வந்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாலியாக ட்ரை கேம்ஸ் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் கேம்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்விம்மிங்ஸு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிவிட்டு சூப்பராகவே குழந்தைங்களோட போகிறது தாங்க அருமையான ஒரு டூராக இருக்கும். எப்பொழுதும் பெரியவர்கள் அவங்க பேச்சுலர் டூரு, ஃபேமிலி டூரு இப்படி போவாங்க. எஜுகேஷ்னல் டூரு அண்ட் ஸ்கூல் டூர் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத மெமரிஸை நம்மளுக்கு கேதர் பண்ணி கொடுக்கும். நாமளும் வந்து குழந்தைகளாக இருக்கும் போது எந்த அளவுக்கு அனுபவித்தோம், இது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு கோல்டன் மெமரிஸ் மாதிரி நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய வயசானாலும் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூலில் நம்மளோட டீச்சர்ஸோடு நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணும் போது ரியலாகவே சூப்பராக இருக்கும். அந்த மெமரிஸை வந்து நம்ம எல்லாம் ட்ரெஷர்ஸாக வந்து சேர்த்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த காடுகள் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. உண்மையாக ஒரு காட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கேவ் மாதிரி குகை இருக்குது. அந்த குகை உள்ள ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த காய்ந்த சருகு, புல்வெளிகள், மரங்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. உண்மையாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. இது வந்து உண்மையாகவே வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணின்னு போயிருந்தோம். ஆர்டிஃபிஷியலாக மவுண்டன்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பிளான்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பேம்பு பாருங்கள், உண்மையாகவே பெரிய பெரிய மரங்களாக ஒரு புஷ்ஷஸாக இருந்துச்சு. அங்கேயே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ரோப் ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள் வந்து அருமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வாக் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டு ஒரு அனுபவம் நம்மளுக்கு வரும். உண்மையாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சில போக முடியலனா கூட இந்த மாதிரி தீம் பார்க்குள்ளே போகும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோம்
அப்படின்னு இருந்துச்சு. அதில் என்ட்ரன்ஸில் குழந்தைங்கள மகிழ்விக்கும் வண்ணத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு புலி குகை மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம எப்பொழுதும் அந்த தொங்கும் பாலம் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி போகிற வழியெல்லாம் சின்ன சின்ன பாலங்கள் இருந்துச்சு. அதை கடந்து நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். வழியில் இன்னும் சில அமேசிங் அட்வென்ச்சரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் ட்ராவல் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்கலாம், ஏன்னா இந்த இடங்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிக் சைஸ் யானை மாதிரி தெரிஞ்சிச்சு. உண்மையாகவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பொம்மை யானை மாதிரியே இல்லை, உண்மையாலே இருக்கிற ஒரு கும்கி யானை மாதிரி ரொம்பவே ஜைஜான்டிக்காக பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த யானையை வந்து நாங்கள் பார்த்து ரசித்து அங்கே சில ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் கேதர் பண்ணோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு காடு, அந்த காட்டில் பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஒரு ஃபவுண்டெயினு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரீம்ஸ், நீரோடை, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்படியே வந்ததுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய சைஸு தொங்கும் பாலம் இருந்துச்சு. இது உண்மையாகவே எப்படின்னா அடியில் வந்து பிளாஸ்டிக்ஸ் ட்ரம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம இது மேலே நடக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்ளோட்டிங் ஆகும், அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே குழந்தைங்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாச்சூஸ் கிட்டெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ட்ரைபல் பீப்புள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து ஒரு 4 தடவைக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமிங் ஏற்கனவே போர்டில் போட்டுடுறாங்க. அப்போ நம்ம அதர் கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளையாடிட்டு ப்ளே பண்ணிவிட்டு வந்துட்டு கரெக்டாக இப்போ 4 மணிக்குனா 4 மணிக்கு, இல்லை 2 மணிக்கு 2 மணிக்கு, 12 மணிக்குனா 12 மணிக்கு, அந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்கு விடுறாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையான நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அடுத்தது போட்டிங் போகலாம். அது உள்ளே வந்து ஒரு போட்டிங் மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கு நல்லாவே அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான வெள்ளை மீன்கள் இருக்குது. ஆனால் வந்து என்னோடய மொபைல் கேமராவுக்கு வந்து அது சரியாக தெரியல. அதனால் குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி பெடலிங் பண்ணுற போட்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி போட் மாதிரிலாம் இருந்துச்சு. இருந்தாலும் பெடலிங் பண்ணிட்டு போனால் நம்ம எங்கே நிற்கணுமோ அங்கே நின்று ரசிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாகவே பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மலைகள் இருக்குது. ஏன்னா மேட்டுப்பாளையம் எல்லாருக்கும் தெரியும், மலைகள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கும். அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் நம்ம ஊட்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணுவோம் மலைப்பகுதியை. அப்போ மலைப்பகுதி அடிவாரத்தில் தான் வந்து இந்த மேட்டுப்பாளையத்தில் பிளாக் தண்டர் இருக்குது. அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் ஜாலியாக வந்து அந்த ரைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை, அந்தளவுக்கு மழையும் கிடையாது, வெயிலும் கிடையாது, ஒரு மாதிரி நல்ல க்ளவுடியாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற இன்னும் சில ஹவுசஸ்லாம் போய் பார்த்தோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அப்படியே வந்து வந்ததுக்கு ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உண்மையாகவே ரியலாக பிளாக் தண்டர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது குழந்தைங்கள்லாம் வந்து டின்னர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சாங்களோ, பரோட்டாலேருந்து, இட்லிலேருந்து, முட்டை தோசையிலேருந்து, நெக்ஸ்ட் ஆனியன் தோசை வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டாங்க. யாராருக்கு எது விருப்பமோ அவங்க சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக போய் பஸ்ஸில் தூங்கிட்டே நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். எங்களோட பயணம் பார்த்திங்கன்னா இனிதாகவும் அருமையாகவும் அமைஞ்சிச்சு. அதுக்காக கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஏன்னா சேஃபாக நாங்கள் போயிட்டு சேஃபாக வீடு வந்து சேர்ந்தோம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவோம் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. பிளாக் தண்டர் போயிருக்கீங்களா, இல்லை போகலான்னு பிளானிங் பண்ணுறவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல். டாட்டா, பை பாய்.